ஓ இதுதான் கதையா? ஓ ஜெஃப்ரி தான் சம்பவம் பண்ணியிருக்காரா? தேவையில்லாத ஆணியை ஃபுல்லா நல்லா புடுங்குவீங்கடா. நான் கூட யோசிச்சேன், காலங்காத்தால நம்மகிட்ட ஒரு அப்டேட் கொடுத்தாங்க, அந்த அப்டேட்டை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்துட்டோம். என்ன அப்டேட்? இன்னைக்கு வந்து அன்சிதா எவிக்ட் ஆகுறாங்க, நாளைக்கு விஜய் விஷால் இல்லாட்டினா ஜெஃப்ரி, இந்த ரெண்டு பேர்ல இருந்து யாரோ ஒருத்தர் எவிக்ட் ஆவாங்க, இதுதான் ப்ராசஸ் ஆக போகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். சடனா பார்த்தா திடீர்னு ஒரு மணி நேரத்தில் அந்த அப்டேட்டை மாத்துறாங்க. அந்த ஷூட் நடந்துட்டே இருக்கும்போது அந்த அப்டேட்டை மாத்துறாங்க. என்னன்னா இன்னைக்கு ஜெஃப்ரி எவிக்டான், நாளைக்கு வந்து அன்சிதா எவிக்டான்னு சொல்லி மாத்துறாங்க. ஏன்னு தெரியல ப்ரோ, பட் மாத்திட்டான் எவிக்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டுன்னு சொன்னேன். நீங்க கூட வந்து கொந்தளிச்சீங்களா ப்ரோ, உனக்கு அப்டேட் தெரிஞ்சா போடு ப்ரோ, இல்லன்னா சும்மா சும்மா போட்டுட்டு இருக்கான்னு சொன்னீங்க. நான் கொடுத்த அப்டேட் கரெக்ட் தான். நான் கொடுத்த அப்டேட் கரெக்ட் தான். இன்னைக்கு அன்சிதா எவிக்ட் ஆக வேண்டியது, நாளைக்கு வந்து ஒரு பையன் எவிக்ட் பண்ற மாதிரி இருந்தாங்க. அந்த பையன் வந்து மேபி விஜய் விஷாலும் இருந்திருக்கலாம், ஜெஃப்ரியா இருந்திருக்கலாம். ஆனா மொத்த கொலைப்படிக்கு காரணம் யாருன்னா ஜெஃப்ரி தான். வீட்டுக்குள்ள சும்மா இருக்கணும், தேவையில்லாம வாயை விட்டு வார்த்தைகளை விட்டு மாட்டிக்கிட்டாப்ல வேற லெவல்ல ஒரு சம்பவம் பண்ணிருக்கா போல. அது என்ன சம்பவம்னு சொல்லி மொத்தமா சொல்றேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட்ல நம்ம முத்து ஜாக்லின் இவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான கைத்தட்டலாம், வெறித்தனமான கைத்தட்டல் வருது போல. முக்கியமா முத்துக்கலாம் வெறியான கைத்தட்டலாம். அது என்ன அப்படிங்கறது மொத்தமா சொல்றேன். அது மட்டும் இல்லாம தீபக் அண்ணனுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல். தீபக் அண்ணா ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு கைத்தட்டல் வந்திருக்கு. என்ன ப்ரோ தீபக் அண்ணா வைஃப் வீட்டுக்குள்ள இருக்காங்களா என்னன்னு கேட்டா வீட்டுக்குள்ள இல்ல, ஆடியன்ஸா வந்திருக்காங்க போல. சோ அவங்க பேரை சொல்லி ஏதோ சம்திங் ஏதோ சொல்லிருப்பாங்க போல. அதுக்கு பயங்கரமான கைத்தட்டல் வந்திருக்கு. என்னன்னு சொல்லி மொத்தமா பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து ஆக்சுவலா அன்சிதா தான் எவிக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, ஓகேவா? நாளைக்கு தான் விஜய் விஷால் அண்ட் ஜெஃப்ரி இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் எவிக்ட் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. ஷூட் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஷூட் நடந்துட்டே இருக்கும்போது பாதியில ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போல. இது ஆக்சுவலா நியூஸ் வந்திருக்குது. இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையா இருக்கும்னு தெரியல, ஏன்னா எபிசோட்ல வந்தா தான் நம்ம நம்ப முடியும். பட் உள்ள ஆடியன்ஸா போன ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஏதோ இடையில பிரேக் விட்டப்போ ஏதோ சம்திங் ஏதோ கிளாஸ் ஆயிருக்குமா என்னமோ தெரியல, ஜெஃப்ரி வந்து ஜாக்லினை பார்த்து ஏதோ வார்த்தைகள் விட்டுட்டாராம். கெட்ட வார்த்தை விட்டானா இல்ல என்ன வார்த்தை விட்டான்னு தெரியல, ஏதோ சம்திங். ஜெஃப்ரி வந்து ஜாக்லினை பத்தி ஒரு சில வார்த்தைகள் விட்டதாகவும், அந்த வார்த்தைகள் விட்டனால தான் இது சரிப்பட்டு வராது, இது ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜெஃப்ரி எவிக்ட் பண்ணலான்னு சொல்லி எவிக்ட் பண்ணதா ஒரு நியூஸ் வந்திருக்கு, ஓகேவா? ஏன்னா காலங்காலத்தில் உங்களுக்கே தெரியும், ட்விட்டர்ல கூட நியூஸ் போட்டிருந்தாங்க அன்சிதா தான் எவிக்ட், நாளைக்கு தான் ஒரு பாய் எவிக்ட் ஆகிறதா போட்டிருந்தாங்க. சடனா ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும், ஷூட்ல ஒரு கொலைப்படி நடந்திருக்கு, ஓகேவா? ஸோ ஜெஃப்ரி ஏதோ வார்த்தை விட்டுருக்கான், ஏதோ சம்திங் நடந்திருக்கும் போல. அதனால திருப்பி உடனே சேஞ்ச் பண்ணி உடனே ஜெஃப்ரி எவிக்ட் பண்ணி வீட்டை விட்டு எடுத்துட்டாங்க போல. வீட்டை விட்டு வெளியே எடுக்கிறாங்களா, வெளியே எடுத்தப்போவாச்சும் அமைதியா வந்தானு கேட்டா அப்பவும் அமைதியா இல்லையா? ஏதோ ஆடியன்ஸ் கிட்டேயும் கொஞ்சம் ஏதோ சம்திங் கொஞ்சம் டிஃபரெண்டா பேசுற மாதிரி நியூஸ் வருது. அதான் இதெல்லாம் ஆக்சுவலா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க நமக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இன்னைக்கான எபிசோட்ல பெருசா கண்டென்ட் இல்ல அப்படிங்கறதுனால இவன் இதை கண்டென்ட்டா மாத்துவாங்களோ எனக்கு தோணுது. ஏதோ ஸ்டேஜுக்கு வந்து நீங்க எல்லாம் ஓட்டு போடலையா, அதான் எனக்கு சுத்தமா ஓட்டு போடலையா தான் சம்திங் ஏதோ 2-3 வார்த்தைகள் விட்டுருப்பான் போல. கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து மூஞ்சி சுளிக்கிற மாதிரி ஏதோ பேசினதா சொல்றாங்க. அதனால மட்டுமே அவனை இன்னைக்கு எவிக்ட் பண்ணி வெளியே எடுத்திருக்காங்க. அதான் வீட்டுக்குள்ள வார்த்தையை விட்டுருக்கான், வீட்டுக்குள்ள ஏதோ வார்த்தையை விட்டுருக்கான், ஜாக்லின் தான் விட்டதா சொல்லியிருக்காங்க. அதை டெலிகாஸ்ட் பண்றாங்களா இல்ல அதை கட் பண்றாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நைட்டு தெரிஞ்சிடும் நமக்கு. இன்னைக்கு நைட் எபிசோட்ல நம்ம கண்டுபிடிச்சல என்ன நடந்திருக்கு, இப்படி நடந்தனால தான் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது ஆக்சுவலா நீங்க கவனிக்கலாம், ட்விட்டர்ல கூட ஆக்சுவலா இப்போ ட்ரெண்டா போயிட்டு இருக்கு, நிறைய இடத்துல நீங்க கவனிக்கலாம். தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்திருக்கேன். இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லணும், இது உண்மையா இருந்துச்சுன்னா ஜெஃப்ரி அவர்களுக்கு ஒன்னு சொல்லி ஆகணும். இந்த மாதிரி ஒரு மேடை அப்படிங்கிறது கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், ஓகேவா? ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து கஷ்டப்பட்டு அந்த மாதிரி ஒரு இடத்தை பிடிச்சி அங்க போய் ஒரு 85 நாட்கள் கஷ்டப்பட்டு உனக்கான உழைப்பு நீ போட்டிருக்க. ஆனா உனக்கான உழைப்பு போட்டு அந்த உனக்கான உழைப்பு மொத்தமா முடிச்சு கட்டுற மாதிரி கடைசி நாட்கள் ஒரு சில வேலைகளை பண்றீங்க தெரியுமா? அதுதான் ரொம்ப தப்பா எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே தான் எங்க, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், 85 நாளுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய இது தெரியுமா? இந்த வீட்டுக்குள்ள அவன் அவ்வளோ பெரிய டீம், அவ்வளோ பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து 2வது வாரம் 3வது வாரம் 4வது வாரத்துலலாம் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெருசா ஒரு பேக்ரவுண்டே இல்லாம, பெருசா ஒரு பிஆர் செட்டப் இல்லாம, இல்ல இன்ஸ்டால உனக்கு பயங்கரமான ஃபாலோவர்ஸ் இருக்கு, இல்ல இன்ஸ்டால ஒரு செலிபிரிட்டி மாதிரி இருக்கு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாம ஒரு இதுல நீ வந்திருக்க. அந்த நீ இந்த மேடையை கரெக்டா பயன்படுத்திடுமா இல்லையா? இல்ல சொல்லு, இந்த வந்த நீ இந்த மேடையை கரெக்டா பயன்படுத்திருக்கீங்களா? ஏன்னா உனக்கு அடுத்து இந்த மேடைக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க கண்டிப்பா. ஏன்னா நீ ஒரு உதாரணமா இருக்கிற. நேத்து அதுதான் அவங்க பாருங்க, நம்ம ஈரோடு மகேசனை கூட சொல்லிட்டு போயிருப்பாங்க, உன்ன மாதிரி ஆட்கள் தான் கண்டிப்பா வரணும் தம்பி, உன்ன மாதிரி ஆட்கள் வந்தாதான் அந்த மாதிரி ஜெனரேஷன்லாம் தலையை தூக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி உனக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்ட அப்படிங்கும்போது எனக்கு வந்து இதை சத்தியமா ஏத்துக்கவே முடியல. நீயா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. ஏன்னா உனக்கு என்னதான் வயசு கம்மியா இருந்தாலுமே நீ பயங்கரமா இந்த வீட்டில் மெச்சூர்டா நிறைய விஷயங்கள் பேசியிருக்க. அப்படி பேசின நீ இந்த மாதிரி விஷயம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தோன்னே என்னால இது எப்படி ஏத்துக்கன்னு தெரியல. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இது உண்மையா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் இவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? ஏன்னா நான் கடந்த 2-3 வாரங்களா கரெக்டான அப்டேட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப நீட்டா கேட்டு தான் அந்த அப்டேட்டை போட்டுட்டு இருக்கேன், ஓகேவா? அப்படி போடும்போது சடனா ஷூட்லயே ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா அங்க ஏதோ சம்பவம் நடந்திருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தானா ரொம்ப தப்பா இருக்குடா தம்பி, ரொம்ப
ரொம்ப தப்பு. இந்த 85 நாள் இந்த வீட்டுல இருந்ததுக்கு அர்த்தமே இல்லாம பேரும் நான் நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள யார் யார் கைத்தட்டல் அப்படின்னு பார்க்க போனா முத்துக்குமரனுக்கு பயங்கரமான கைத்தட்டலாம். எப்படியே முத்துக்குமரனுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் வருதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு முத்துக்குமரனுக்கான கவுண்டர் இருக்குல்ல, அந்த கவுண்டர் எல்லாமே பயங்கரமா செட் ஆயிட்டு போல வெறித்தனமான கைத்தட்டல் வரதா கேள்விப்பட்டேன். அண்ணன் அடி பிரிகிற போல ஃபுல்லா பேசதான் விட்டுருக்காங்க ப்ரோ. இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா பேசதான் விட்டுருக்காங்க போல. நான் அதான் காலங்காத்தால முதல் வீடியோல சொன்னேன், இன்னைக்கு எபிசோட்ல கண்டென்ட் இருக்காது, வீட்டுக்கு ஏதாவது டாஸ்க் வைங்க. இந்த ரேங்கிங் டாஸ்க்லாம் ஒன்று இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி சீசன்ல பார்த்துருப்போம். அந்த ரேங்கிங் டாஸ்க்லாம் வைக்கலாம்லாங்க. எப்போ வைக்க போறீங்க? இந்த டிக்கெட் ஃபினாலே முடிஞ்ச பரவா. டிக்கெட் ஃபினால ரேங்கிங் டாஸ்க் வைக்கவே முடியாது. டிக்கெட் ஃபினால முடிஞ்சோன்னா டைரக்டா வீட்டுக்குள்ள மணி பாக்ஸ் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ரேங்கிங் டாஸ்க் வைப்பீங்களா? அந்த சாட்டர்டே சண்டே வச்சிருக்கலாம்ல, சின்னதா வீட்டுல ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு நீங்களே நடத்திருக்கலாமா? சேதனை நீங்களே நடத்திருக்கலாம். சின்னதா ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு அந்த டாஸ்க்ல நீங்களே ரேங்க் பண்ணுங்க, யார் வந்து முதல் இடத்துல இருக்கா, யார் வந்து 10வது இடத்துல இருக்கா, அந்த மாதிரி ரேங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். சீசன் 6 அநியாயத்து நடக்கும். அநியாயத்துக்கு இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல இந்த ரேங்கிங் டாஸ்க் நடக்கும். பட் இந்த சீசன்ல மட்டும்தான் டாஸ்க்குங்கிறதே இல்ல. சும்மா நாச்சு 4 கல் அள்ளி போட்டு 2 கட்டை அள்ளி போட்டு 2-3 பந்து அள்ளி போட்டு டாஸ்க் மொத்த சீசனை முடிச்சு விட்டானுவேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கான எபிசோட்ல முத்துக்குமரனுக்கு பயங்கரமான கைத்தடல் வருது. ரெண்டாவது ஜாக்லினுக்குமே வெறித்தனமான கைத்தடல் வருது போல. ஜாக்லின் எந்திரிச்சு பேசுறது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது போல. என்ன கண்டென்ட் பேசினாலும் கைத்தட்டலாம். வெளியே இருந்து ஓஹோன்னு கத்திட்டு இருக்காங்க போல. செம்மையா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது தீபக் அவர்களுக்குமே கைத்தட்டல் வரதா சொல்றாங்க. ஏன்னா தீபக் அவர்களுமே எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமா டஃப் கொடுத்துட்டு. நான் ஓப்பனா சொல்ல, இந்த மனுஷன் பயங்கரமா டஃப் கொடுக்காரு. திருப்பி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன், அந்த மனுஷன் மட்டும் வீட்டுக்கு வெளியே அவருக்கு ஒர்க் பண்றதுக்கு ஒரு டீம் செட் பண்ணிட்டு வந்திருந்தாருன்னா கண்டிப்பா சொல்றேன், அந்த மனுஷன் டைட்டிலுக்கு டிசர்வ் ஒரு பர்சனா நான் கவனிக்கிறேன். அதனால கண்டிப்பா டைட்டிலுக்கு பயங்கரமா போட்டி போட்டுருப்பாரு. ஓகேவா? பட் எந்த ஒரு டீமும் இல்லாம வெறுமணிக்கு மக்கள் சப்போர்ட்டை மட்டுமே நம்பி உள்ள வந்திருக்காரு. அந்த மக்கள் சப்போர்ட் தான் எனக்கு தெரிஞ்சு இத்தனை நாட்கள் கொண்டு வந்திருக்குது. ஸோ டிக்கெட் ஃபினாலே முடிஞ்சுமே அந்த மனுஷன் வீட்டோட வெளியே போக மாட்டாரு. மேபி எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த ஃபினாலே வீக் இருக்குல்ல, ஒன்று அந்த மணி பாக்ஸ் இருக்குல்ல, அந்த மணி பாக்ஸ் வீக்கில் அந்த மனுஷன் வெளியே போவார். அப்படி இல்லைன்னா அந்த ஃபினாலே வீக்கில் அந்த மனுஷன் எவிக்ட் ஆகி வெளியே போவார்னு எனக்கு தோணுது. மேபி மிட் வீக் எவிக்ஷனில் வெளியே போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கைத்தட்டல் வருது. ரெண்டாவது ஆடியன்ஸில் வந்து நம்ம தீபக் அண்ணன் ஒய்ஃப் வந்திருப்பாங்க போல. ஸோ அவங்க பேரையும் எதை எடுத்து பேசியிருப்பாங்க போல. ஏன்னா இந்த வாரம் வந்து ஃபேமிலி ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியாக உள்ள வந்து நம்ம தீபக் அண்ணன் ஃபேமிலி தான். உள்ள வந்து நம்ம தீபக் அண்ணன் ஒய்ஃப் வச்சு செஞ்சிருப்பாங்க. முக்கியமாக வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ட்ரோல் பண்ணி தள்ளியிருப்பாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு கண்டஸ்டன்ஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகுறாங்க. அடுத்த சீசன் முடிஞ்சா இறக்கி விடுங்க உள்ள அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க பேரை சொன்னா ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா கைத்தட்டல் கொடுத்துருப்பாங்க போல. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி கைத்தட்டலா இருக்கு போல. வீட்டுக்குள்ள ஃபுல்லா பேச விட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிருக்காங்க போல. ஸோ அதனால தான் இந்த எவிக்ஷனை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து அன்சிதா எவிக்ட் ஆகுறாங்க, இன்னைக்கு வந்து ஜெஃப்ரி எவிக்ட் ஆகுறாங்க. அப்படி ஜெஃப்ரி வந்து இந்த விஷயம் பண்ணிருக்க கூட நான் வேண்டுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. ஆடியன்ஸ் அப்போ எல்லாருமே சொல்றாங்க ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்திருக்க கூட நான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா நான் என்னதான் அவனை நிறைய இடங்களில் திட்டினாலுமே எனக்கு அவனை வந்து ஒரு மாதிரி பர்சனலாக பிடிக்கும் ப்ரோ. அந்த பையன் எனக்கு ஒரு மாதிரி துருன்னு ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தானா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு அந்த செயின் வாங்கி கொடுக்கணும், அந்த மேட்டரில் எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. ஆனால் அந்த மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன்னு என்னால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. ஸோ பார்க்கலாம், மேபி டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லை இவங்களுக்கு கண்டென்ட் இல்லை, இவன் தான் கண்டென்ட் நினச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படி அது டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டுன்னா அது மிகப்பெரிய மைனஸ் ஆகும்னு எனக்கு தோணுது. அதான் நம்ம அண்ணன் ஆர்னோ பண்ணார, வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ஜால்ரா பாய்ஸ் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு போனார்ல, அதை விட இது ஒரு மோசமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா அது கூட என்னப்பா வீட்டுக்குள்ள ஒரு 25 நாள் இருந்திருப்பாரப்பா, 20-25 நாள் தான் இருந்திருப்பாரு. அதுலேயே எவிக்ட் ஆகி போகும்போதே அவருக்கு பயங்கரமான கெட்ட பேர். இவன் 85 நாள் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தானா அது கண்டிப்பாக இவனுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை மாறும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதனால தான் இந்த ப்ரோமோல ஒரு மாதிரி எல்லாரும் ஃபேஸையும் வித்தியாசமாக காட்டியிருக்கான்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடந்திருக்காது நான் நம்புறேன். ஏன்னா நான் ஆடியன்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படி நடந்திருக்கு ப்ரோ அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. கைத்தட்டல் பறக்குது.